கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கடந்த 20 ஆண்டுகளாக வீடு கட்டித்தரக்கோரி மனு கொடுத்து பயனில்லை என கூறும் 6 குடும்பத்தினர் திடீரென ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறியதால் பரபரப்பு காணப்பட்டது. போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து 6 குடும்பத்தினரும் மாவட்ட ஆட்சியரிடம் வீடு கட்டித்தரக்கோரி மனு அளித்து சென்றனர். சேந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரம்மாள், அன்பழகன், ராதாகிருஷ்ணன், தனவேல், சுரேஷ், செல்லத்துறை ஆகிய 6 பேர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு புயல் மற்றும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டதால் வீடு கட்டித்தரக்கோரி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். நாங்க சேந்தமங்கலம் பஞ்சாயத்தோம் சார். என் பேர் வீரம்மா. நாங்கள் பிடி ஆஃபீஸில் போயிட்டு தானே கோயில் வீடு இடிஞ்சு விழும்போது எங்கள் ஓடு மண் சேவர் வச்சு ஓட்டு வீடு போட்டிருந்தோம். எங்களால் முடிஞ்சது. அந்த ஓட்டு வீடு ரூம் பூரா சரிஞ்சுக்குச்சு. எங்கள் ஊர் தலைவராக இருந்தவங்க அப்போ எங்களை கொண்டு நூலகத்தில் கொண்டு சாவி கொடுத்து 3 நாள் வரைக்கும் அங்கே நாங்கள் பொங்கி தின்னுறோம். இடம் இல்லாத தண்ணி மழை சேறு எல்லாம் இடிஞ்சு விழுந்து இதே வரைக்கும் நாங்கள் வீடு கேட்டுக்கிறோம். பட்டு இல்லை வருது பேர். இது வரைக்கும் வீடு எங்களுக்கு வரல. நாங்கள் அப்போ வீடு இடிஞ்சிச்சுனா இப்போ அந்த பழைய ஓட்டெல்லாம் எடுத்து அதிலே போட்டு அதிலே குடும்பம் எடுத்துக்கணும். பாம்பு நோயிச்சு 4 பேர் வந்து அந்த பாம்பை குத்தி வீட்டுல வந்து வெளியே போட்டு கொளுத்துனாங்க. பிள்ளைங்க பைப்பு தான் அந்த வீட்டுல படுக்க. மழை பெஞ்சா எந்த மெத்தட்டுக்கு போய் படுக்கலாம், யார் வீட்டுல போய் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க பைப்பிடுது. நாங்க வந்து எங்க அம்மா வீட்டுல பொண்ணு சாப்பிட்டுக்கணும் நாங்க இருக்கிறோம். வீடு இல்லாத இப்ப மழை பெஞ்சுன்னா எந்த டைமிங்ல எந்த நேரம் இல்லை. மனுஷன் தான் இடிஞ்சு விழுந்துரும். அவங்களே வந்து எத்தனையோ தடவை போட்டோ எடுத்து பார்த்துட்டாங்க. வீடு வேணுமா உங்களுக்கு கேட்டாங்க. வேணும்னு சொல்லிட்டோம். போட்டாவையும் கொடுத்துட்டோம். ஆபீஸ்ல பிடி ஆபீஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டோம். கலெக்டர் கூட வந்து பார்த்தாங்க. உங்களுக்கு வீடு கொடுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வீடு வரல சார். நாங்களும் இங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல 3 தடவை மனு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் மனுக்கு பதில் மணி அனுப்புறாங்களே தவிர இது வரைக்கும் எங்களுக்கு வீடு வரல.